வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோடய டே வந்து 8 o'clock தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் லீவு, அதனாலே நான் வந்து காலையில் லேட்டாக தான் இருந்தால் ஹரிபரியாக டிஃபன் செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெனஸ்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன்னா மட்டன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தாங்க வச்சுருக்கேன். யார் யாருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. முருங்கைக்காய்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் மட்டன் குழம்புல போட்டது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆம்லெட் தாங்க போட்டிருந்தேன். 3 முட்டை இருந்து ஆம்லெட் போட்டிருந்தேன். அது தம்பிக்கு அது பிடிக்காது, இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் இருக்கா, அன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறோமா, கண்டிப்பாக அதில் முருங்கைக்காய் போடாத வைக்கவே மாட்டேங்க. எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கமாகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது. அம்மா வந்து சீசன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் மோஸ்ட்லி மட்டன் தான் வாங்கிட்டு வருவாங்க அப்பா. அதனால் அப்போ வந்து மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி போட்டு எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு பழக்கியாச்சு. மட்டன் குழம்புனாலே முருங்கைக்காய் இருக்குன்ற கான்செப்டில் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து. அதனாலே நான் செய்யலைனாலும் ஹஸ்பண்ட் செஞ்சால் கூட அதை போட்டு தான் வைப்பாங்க. இன்றைக்கி நான் தாங்க சமையல் பண்ணேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பயுமே குக்கர் குண்டா இல்லை கடாயில் தான் செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் செஞ்சுருந்தேன், ஒரு பாத்திரத்தில் செஞ்சுருந்தேங்க. சூப்பராக தான் ஃபஸ்ட் டைம் நான் அதில் செய்கிறேன். நான் நல்லா வராதோ அப்படின்னு நினச்சினே தான் நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் சூப்பராகவே வந்திருந்ததுங்க. தம்பி பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு கலக்கி போட்டு கொடுக்கலையா, அதனால் கோச்சிக்கிட்டார். நீ எப்போ பாரு கலக்கி தானேப்பா சாப்பிட்றேன், இன்றைக்கி ஆம்லெட் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. வெள்ளை முட்டைன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது கூட உள்ளே இருக்க மஞ்சள் வந்து எப்போனா ரேராக தான் சாப்பிடுவோம். அது நான் வந்து சாப்பிட்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி கலக்கி போட்டு தரலன்னு மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாரு. கஷ்டப்பட்டு அந்த முட்டையை எப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. உங்கள் வீட்டில் பசங்க இது மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க ஸ்பெஷல். லன்ச்சு முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீ வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து டீ குடிக்கிறோங்க. ஏன்னா நாங்கள் டீலாம் ஸ்டாப் பண்ணி, அதாவது ரொம்ப ரேராக தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் டீ குடிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். சரி இன்றைக்கி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஸ்க்கு வச்சு சாப்பிட்றேன். இன்றைக்கி எனக்கு டீ டைமில் பார்த்திங்கன்னா ரஸ்க்கு தான். மில்க் பிஸ்கெட் கூட எடுத்துகிட்டு வந்தேன். தம்பியும் ஹஸ்பண்டும் அதை எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து 3 ரஸ்க்கு இருந்தது சாப்பிட்டுட்டு வச்சுருந்தாங்க. 3 ரஸ்க்கு இருந்து அதை வச்சு சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு டீயில் வந்து என்ன தொட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து மோஸ்ட்லி ரஸ்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரஸ்க்கு தாங்க மோஸ்ட்லி. வேறு எதுவுமே நான் வந்து விரும்பி அதை டீயில் தொட்டு சாப்பிட வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மக்கானா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சேன், நல்லாவே இல்லை. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்யில் தாங்க செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஊற்றினேன். ஆயில் தாங்க யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் தான் இல்லை நெய் ஊற்றி ட்ரை பண்ணிப்பார், எப்படி தான் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தாங்க 2 ஸ்பூன் நெய்யும் வந்து ஊற்றிக்கோங்க. தாராளமாக ஊற்றுறாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது தாராளமாக அதுக்குன்னு ஒரு பெரிய கரண்டி அளவுக்குலாம் ஊற்றிடாதீங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மக்கானா ஒயிட் கலரில் இருக்குது, அதாவது லைட் எல்லோ கலரில் மாறுற மாதிரி இருந்தால் போதுங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பி ஆகுது. நான் வந்து அவசரப்பட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அது அந்த சீடில் மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தோல் எடுக்காது இருந்தது, அதை எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். நல்லா எல்லோ ஆனோடனே எடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருந்ததுங்க. சூப்பராகவே வந்துருந்தது இந்த வாட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார மக்கானா தாங்க செய்கிறேன். அதாவது மசாலா போட்டு செய்கிறது. நான் மசாலானா மசாலான்னு சொன்னது வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தாங்க. இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது கூட தெரியாது. உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தடவை சாப்பிடும்போது சுத்தமாக பிடிக்கலங்க. என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட், வெறும் உப்பு மட்டும் இது மாதிரி போட்டுட்டு, ஆனால் நெய்யில் வறுக்கல, நான் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டேன். அது இன்னும் லைட்டாக ஒரு பட்டும் படாது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது செகண்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் சரி வெறும் மிளகாத்தூள் மட்டுமாக சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து எண்ணெய் தாங்க ஊற்றலான்னு பார்த்தேன். ஹஸ்பண்ட் நெய் ஊற்றி செஞ்சு பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் அது சரி வரல, இப்போ வந்து நெய் ஊற்றி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தாங்க நெய் ஊற்றி செஞ்சேன். அதாவது 2-3 ஸ்பூன் கூட தாராளமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த நெய் வாசனை கூட அதில் வரலைங்க. அதோட ஸ்மெல்லு கூட அதில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக
நல்லா அதாவது லைட் எல்லோயிஷ் கலர் வர வரைக்கும், அதாவது ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும் கலரு. ஒரு லைட் லெமன் எல்லோ வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரியாதனால பார்த்து பார்த்து வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் வறுத்தேன். இப்போ தான் வந்து எப்படி அதை வறுத்து சாப்பிட்ணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லைட்டு எல்லோயிஷ்ஷாக வந்தோடனே பார்த்திங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா நெய் தாங்க ஊற்றி வந்து மசாலா வந்து போட போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடாயை. வச்சுட்டு வெறும் மிளகாத்தூள், உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு அப்புறமா தான் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வரும். உங்களுக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவர்லாம் பிடிக்குன்னா லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் போடாதீங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பிடிக்காதனால சுத்தமாக சேர்த்தேன். தம்பி நான் சொன்னால் நான் வெறும்னே சாப்பிட்றேன் மம்மி அப்படின்னாரு. அதை எடுத்து சாப்பிட்டும் பார்த்தாரு. அவருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல பொழுது. ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேயே எடுத்து கொட்டிட்டு ஆகணும். நான் போட்ட மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் தான் போட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு லைட்டாக மேலேயே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் லைட்டாக உப்பு தூவிட்டு அதிலேயே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். நான் நல்லா இருக்காதோ அப்படின்னு தம்பி எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால நல்லா இருக்காதோன்னு பார்த்தேன். வெறும் மிளகாத்தூள் எண்ணெய் மேலே போடுறோமே நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தாங்க இருந்தது. லைட்டாக போடுங்க. ரொம்பவும் போட்டாலும் அதெல்லாம் நான் சாப்பிட முடியாது. லைட்டாக போட்டு நல்லா நெய் இன்னும் ஒன்று கூட நெய் ஊற்றி கூட வறுத்துக்கோங்க. அதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வச்சு செய்யணும். இல்லைனா தீஞ்சு போயிடுதுங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு செஞ்சேன். அதனால தான் சொல்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்கும்போது என்னது இது அப்படின்னாங்க. சரி சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட தம்பி சாப்பிட மாட்டான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இதை மக்கானா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ தாங்க கையை ஸ்நாக்ஸ் தேடி போவோம். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கானா வாங்கி வச்சுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே எடுத்தோமா உப்பு லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோமான்னு இருக்கோங்க. அது மேலே ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.